நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா படியனின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்திய புத்தர் சிலை, ஜனாதிபதிக்கு பறந்த கடிதம். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம், போலீசாரிடம் முறைப்பாடளித்த மாநகர சபை. பருத்தித்துறையில் முன்னெடுக்கப்பட்ட கவனஈர்ப்பு போராட்டம். அன்றவுக்கு ஆபத்தாக மாறிய இரவு, 21ஆம் தேதி பெரும் நெருக்கடி. அனுர தமிழரசு கட்சிக்கிடையே வியாழனன்று சந்திப்பு. நாட்டில் பெரும் தொகையான மாணவர்கள் கைது. விடுதலை புலிகள் கூட செய்யாதே செய்யும் அரசாங்கம், அம்பிட்டிய தேரர் தெரிவிப்பு. திருகோணமலையில் புத்தர் சிலை அகற்றப்பட்டமை குறித்து இலங்கை அமரபுர மகா அதிகாரியின் மகாநாயக்க தேரரான கரகொட உயன்கொட மைத்திரிமூர்த்தி தேரர் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். 1951ஆம் ஆண்டு முதல் இயங்கி வரும் பௌத்த விவகாரங்கள் திணைக்களத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டதும் 2014ஆம் ஆண்டு ஜனாதிபதி வழங்கிய காணி உறுதிப்பத்திரம் மூலம் உரிமை உறுதிப்படுத்தப்பட்டதுமான ஒரு சட்டபூர்வ விகாரைக்கு எதிராக சில அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அச்சுறுத்தல்களுக்கு நேற்று போலீசாரால் பிக்குகள் தாக்கப்பட்டமைக்கு வன்மையாக கண்டனம் தெரிவிப்பதாகவும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதான பிக்கு தாக்கப்பட்டதில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் போலீசின் இந்த செயல் அரசியலமைப்பின் 9வது சட்டத்தை அப்பட்டமாக மீறிய செயல் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே போலீசின் சட்டவிரோத நடவடிக்கை குறித்து ஜனாதிபதி உடனடியாக விசாரணை மேற்கொள்வதுடன் குறித்த கட்டத்தை அகற்ற வேண்டாம் என்றும் விகாரை மற்றும் பிக்குகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்குமாறும் மகாநாயக்க தேரர் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை கடற்கரையில் மாநகர சபைக்கு சொந்தமான பகுதியில் முன் அமைக்கப்பட்டு வரும் பௌத்த வணக்கஸ்தலத்துக்கு மீண்டும் புத்தர் சிலை வைக்கப்பட்டு சமய வழிபாடுகள் நடைபெற்றன. சட்ட அனுமதியின்றி நேற்று முன்தினம் இரவு 8 மணியளவில் இந்த புத்தர் சிலை இந்த இடத்தில் வைக்கப்பட்டது. எனினும் இரவு 11 மணியளவில் துறைமுக போலீசார் திருகோணமலை போலீஸ் அத்தியோட்சகர் தலைமையில் வந்து பௌத்த பிக்குகளின் பெரும் எதிர்ப்புக்கு மத்தியில் புத்தர் சிலையை அங்கிருந்து அகற்றினர். பின்னர் இந்த புத்தர் சிலை துறைமுக போலீஸ் நிலையத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டு நேற்று நண்பகல் வரை அங்கு வைக்கப்பட்டிருந்தது. இதேவேளை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நேற்று முற்பகல் நாடாளுமன்றத்தில் வைத்து சிலை மீண்டும் அதே இடத்தில் வைக்கப்படும் என கூறினார். இதையடுத்து கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர மூலவளங்கள் முகாமைத்துவ திணைக்களம், பௌத்த பிக்குமார், போலீசார், நாடாளுமன்ற உறுப்பினர் ரொஷான் அக்மீமின, திருகோணமலை மாவட்ட அரசு அதிபர் ஆகியோர் கலந்து கொண்ட விசேட கூட்டம் திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வழங்கியிருந்த அறிவுறுத்தலின் அடிப்படையில் மீளவும் புத்தர் சிலை அகற்றப்பட்ட அதே இடத்தில் வைக்கப்படும் என தீர்மானிக்கப்பட்டு இதன்படி சிலை மீளவும் வைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த சட்ட அனுமதியற்ற சிற்றுண்டிச்சாலை நேற்று முன்தினம் அகற்றப்பட இருந்தது. ஆனால் அதனை அகற்றுவது தொடர்பில் தடையாணை உத்தரவு ஒன்றை இந்த பகுதி பௌத்த பிக்கு கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் பெற்றிருந்தமையால் தாம் எதிர்பார்த்தபடி நேற்று சிற்றுண்டிச்சாலை இடித்து அகற்றப்படவில்லை என திருகோணமலை மாவட்ட கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர மூலவளங்கள் முகாமைத்துவ திணைக்கள அதிகாரி தகவல் தெரிவித்தார். நேற்று காலை முதல் திருகோணமலை மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் உட்பட அனைத்து உயர் போலீஸ் அதிகாரிகளும் விசேட அதிரடிப்படையினரும் அங்கு பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். புத்தர் சிலை மீளவும் வைக்கப்படுவதற்கு சற்று முன்னர் அங்கு வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரொஷான் அக்மிமெனவுக்கு அங்கிருந்த பௌத்த பிக்குமார் உட்பட சிங்கள மக்கள் அவரின் வருகையை எதிர்த்து கடும் எதிர்ப்பு தெரிவித்து அவரை அங்கிருந்து வெளியேறுமாறு கடுமையாக கோஷமிட்டனர். இதனையடுத்து அவர் அங்கிருந்து உடனடியாக வெளியேறினார். இது இவ்வாறு இருக்க, திருகோணமலை கடற்கரையில் மாநகர சபைக்கு சொந்தமான பகுதியில் முன் அனுமதியின்றி சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டு வரும் பௌத்த வணக்கஸ்தலத்தில் அடாத்தாக புத்தர் சிலை வைக்கப்பட்டமைக்கு எதிராகவும் இது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் என தெரிவித்தும் திருகோணமலை மாநகர சபையின் மேயர் செல்வராஜா துறைமுக போலீஸ் நிலையத்தில் நேற்று முறைப்பாடு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பருத்தித்துறை கொட்டடி பகுதியில் கொட்டப்பட்டுள்ள மண்ணை அகற்றுமாறு கோரி கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பருத்தித்துறை கொட்டடி கடல் தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட பேரணி கொட்டடி மீன் சந்தைக்கு அருகாமையில் இருந்து ஆரம்பமாகி கடற்கரை வீதி வழியாக சென்று பருத்தித்துறை நகரசபையை சென்றடைந்தது. பேரணியில் கலந்து கொண்டோர் அகற்று மண்ணை அகற்று, பருத்தித்துறை நகரசபையே மண்ணை அகற்று ஆகிய கோஷங்களை எழுப்பியவாறு நகரசபை வாசலை சென்றடைந்தனர்.
இதனைத் தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்துக்கு வருகை தந்தனர். பரீட்சை நிலையம் அருகில் இருப்பதன் காரணமாக அமைதியான முறையில் போராட்டத்தை நடத்துமாறு போலீசார் போராட்டக்காரர்களை வேண்டிக் கொண்டனர். இதனை அடுத்து போராட்டக்காரர்கள் அமைதியாகினர். தவிசாளரை வருமாறு கோரினர். சற்று நேரத்தில் தவிசாளர் நகரசபை வருகை தந்து அடுத்து தவிசாளர் போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடினார். மணலை அகற்றாமைக்கான காரணத்தை கேட்டு போராட்டக்காரர்கள் வாக்குவாதப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தின் அதிகாரிகளை இன்று நகரசபைக்கு அழைத்ததாகவும் இதன்போது களத்தொழிலாளர் சங்க பிரதிநிதிகளை வந்து கலந்துரையாடி அதில் எடுக்கப்பட முடிவுக்காக மணலினை அகற்ற முடியும் எனவும் தவிசாளர் தெரிவித்துள்ளார். திருகோணமலை நகர்பகுதியில் உள்ள கடற்கரை பகுதியிலேயே புத்தர் சிலை ஒன்று நிறுவப்பட்டிருக்கின்றது. அதேவேளை எதிர்வரும் 21ஆம் தேதி பெரும் கண்டன பேரணி ஒன்றை நடத்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன திட்டமிட்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் இலங்கையில் நெருக்கடியை உருவாக்குவதற்காகவே அத்தகைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பிரித்தானியாவில் இருக்கும் இராணுவ ஆய்வாளர் அரூஸ் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு வருகின்ற ராஜதந்திரிகள் அனைவருமே ஜனாதிபதி அனுரவை சந்திக்காமல் டில்வின் சில்வாவை சந்திப்பதில் மும்முரம் காட்டுகின்றனர். இதேவேளை பிரதமர் ஹெரனியை சந்திப்பதிலும் இன்னொரு தரப்பு முக்கியத்துவம் காட்டுகின்றது. அதேவேளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்குள் பாரிய இழுபறி நிலை ஒன்று உருவாகியுள்ளதாகவும் அந்த மோதல் எந்த நிலையில் வெடிக்குமோ என்று சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார் அரசநாயக்கவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியினருக்கும் இடையில் நாளை மறுதினம் வியாழக்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்தில் நேரடி பேச்சு நடைபெறவுள்ளது. தம்முடன் பேச்சுக்கு நேரம் ஒதுக்கி தருமாறு தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் ஆகியோர் ஒப்பமிட்டு அனுப்பி வைத்த கோரிக்கை கடிதத்தின் அடிப்படையில் இந்த சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சந்திப்புக்கான தினத்தையும் நேரத்தையும் ஜனாதிபதி செயலகம் இன்று தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் MA சுமந்திரனை தொடர்பு கொண்டு அறிவித்துள்ளது. தமிழரசு கட்சியின் சார்பில் அதன் தலைவர் பொதுச் செயலாளரோடு கட்சியின் 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாளை மறுதினம் நடைபெறவுள்ள இந்த சந்திப்பில் பங்கு பெற்ற உள்ளனர். இனப்பிரச்சினைக்கு தீர்வு, மாகாண சபை தேர்தல், 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துதல் மற்றும் திருகோணமலை கடற்கரையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டு வரும் பௌத்த வணக்கஸ்தலம் மற்றும் அங்கு அடாத்தாக நிறுவப்பட்ட புத்தர் சிலை ஆகியவை உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து தமிழரசு கட்சியினர் இந்த சந்திப்பில் ஜனாதிபதியிடம் வலியுறுத்த உள்ளார்கள் என்று தெரிய வருகின்றது. நாட்டில் பெரும் தொகையான மாணவர்கள் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த செயல்பாடுகள் நாட்டின் எதிர்கால சந்ததியை கடுமையாக பாதிக்கக்கூடும். போதைப்பொருள் பாவனையால் இதுவரை 6000 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வளவு நாள் அரசியல் செய்தவர்களின் வெளிப்பாடுகள் தான் இந்த நிலைமைக்கு காரணமாகும். போதைப் பொருளும் அரசியலும் எவ்விதத்திலும் தொடர்பட்டிருக்கலாகாது. இந்த மாணவர்கள் புகைத்தலில் ஆரம்பித்து கஞ்சா வரை புகைத்து பார்த்த நிலையில் இறுதியில் போதைக்கு அடிமையாகியுள்ளனர். போதைப் பொருள் முற்றாக ஒழிந்தாலே எதிர்கால சந்ததியை மீட்க முடியும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். அன்று போரின் போது விடுதலை புலிகளால் செய்ய முடியாது என்று தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் நடப்பதாக அம்பிட்டிய சுமரத்தின தேரர் தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் சட்டவிரோதமாக நிறுவப்படுவதாக கூறப்படும் பௌத்த மதத்தலத்திலிருந்து புத்தர் சிலை அகற்றப்பட்டது குறித்து நடத்தப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அத்தோடு வடக்கு மற்றும் கிழக்கில் பௌத்த தர்மத்தை அளித்து ஈழத்தை நிறுவுவதன் மூலம் புலம்பெயர்ந்தோர் செய்ய விரும்புவதை செய்யும் ஒரு அரசாங்கம் தற்போது ஆட்சியில் இருப்பதாகவும் தேரர் குற்றம் சாட்டியுள்ளார். தர்ம இலச்சினையுடைய புத்தர் சிலையை காவல்துறையினர் அவ்வாறு எடுத்துச் சென்றது அம்பிட்டிய தேரருக்கோ அல்லது ஒரு விகாரைக்கான பிரச்சனையோ அல்ல என்று அவர் தெரிவித்துள்ளார். இது முழு நாட்டின் பௌத்தத்தின் மீதான தாக்குதல் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் அரசாங்கம் பௌத்த மதத்தை பாதுகாப்பதாக உறுதிமொழி அளிக்கும் வரை எந்த அரசாங்க தலைவர்களையும் விகாரைகளுக்கு அழைத்து வந்து ஆசி பெற வேண்டாம் என்று சங்க உத்தரவை பிறப்பிக்குமாறு மகாநாயக்க தேரர்களிடம் அம்பிட்டிய சுமரத்தின தேரர் கோரிக்கை விடுத்துள்ளார். அப்போது தாங்கள் விடுதலை புலிகளால் தாக்கப்பட்டதாகவும் இன்று தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் பாதுகாப்படையினரால் தாக்கப்படுவதாக அச்சமின்றி நாட்டுக்கு அறிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அதன்படி இந்த பிரச்சனையை உடனடியாக நிறுத்தாவிட்டால் நாளை வீதிகளில் இறங்குவோம் என்றும் தேரர் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா பொடியன் யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.